குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கவலை வருது, வந்துகிட்டே இருக்க எண்ணத்தில் நான் அதை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன அப்படிங்கிறத யோசிங்க. அது கூர்மையாக கவனிங்க. நமக்கு எந்த எண்ணம் நெகட்டிவாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அந்த எண்ணத்துக்கான பதிலை எப்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் அந்த எண்ணத்தை கவனிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலாக அவங்க சொல்கிற மாதிரி நம்மளுடைய விஷயத்துக்கு எனக்கு எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற ஏதான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்கலாம். அந்த எண்ணம் திருப்பியும் வருது, இல்லை நான் ஃபெயில் ஆகிடுவேன், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பி வருதுன்னா உடனே அவங்க என்ன சொல்லணும், ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அவங்க வாய் விட்டு சொல்லணும். அடுத்து அந்த மாதிரி பழகிறதுக்கு ஸ்டாப் சொல்லி பழகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிகப்பு கலர் பாலோ இல்லை ஒரு சிகப்பு கலர் பேப்பரோ கையில் வச்சுட்டு அதை பார்க்கும்போது அதை எண்ணத்துக்குள்ளே திணிக்கிற மாதிரி இருக்கும், அதை ஸ்டாப் பண்ண சொல்லி. ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வராமல் பாசிட்டிவாக மாறி நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் சூப்பராக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.